இப்போ அந்த புயலானது இலங்கையின் வடக்கு பகுதியிலிருந்து பாக்ஜலசந்தி, அதாவது கோடியக்கரைக்கு முனைக்கு சற்று தெற்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கு, இறங்கி கடல்ல இறங்கி. இப்போ அது கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் செயலிழந்து கொண்டுதான் இருக்குன்னு தான் சொல்லணும். பெருசா இல்ல. ஆனா புயல் என்ற பெயரில் இருக்கிறது. அது படிப்படியாக இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வரும். இலங்கையிலிருந்து கொஞ்சம் தமிழ்நாட்டு கரை நெருக்கமா வரும். மழைப்பொழிவெல்லாம் இலங்கையில தான் இன்னும் கொடுத்துட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலும் கொடுக்குது. வடகடலோர மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்க போகுது. இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு கொடுத்திருக்கு. பாதிக்கும் மழைப்பொழிவு வரைக்கும் கொடுத்திருக்கு. 25 சென்டிமீட்டர் வேதாரண்யத்துக்கு. நாகப்பட்டினத்தில் இப்போது கனமழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், இப்போ புதுச்சேரியும் கொடுக்குது. மரக்காணம் வரைக்கும் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுக்குது. ஆக இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக அதிகரிக்கும். அதாவது இது கொஞ்சம் விலகி நிக்குது. கொஞ்சம் நெருங்கி வந்ததும் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிற அதே வேளையில கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பா இன்றைக்கு மாலைக்கு பிறகு இரவு, நாளை அதிகாலை வரை நல்ல மழைப்பொழிவை டெல்டா மாவட்டம் கொடுக்கும். குறிப்பா டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நாளை அதிகாலை காலை வரைக்குமே நீடிக்கும்.